கும்பகோணத்தில் நடைபெற்ற இயற்கை வேளாண் திருவிழாவில் காட்சிப்படுத்தப்பட்ட ஏராளமான நெல் மற்றும் அரிசி வகைகளை பொதுமக்கள் ஆர்வத்தோடு பார்வையிட்டு சென்றனர். சமீப காலமாக இயற்கை முறையில் சாகுபடி செய்த அரிசி வகைகளுக்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. அதிலும் குறிப்பாக ரசாயன உரங்கள் இன்றி சாகுபடி செய்த அரிசி வகைகளை மக்கள் ஆர்வத்துடன் உபயோகப்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பொதுமக்களிடையே பாரம்பரிய பழமையான நெல் ரகங்களை கொண்டு செல்லும் நோக்கில் கும்பகோணத்தில் வேளாண் திருவிழா நடைபெற்றது. இதில் கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, பூங்கார், கருங்குருவை, இரத்தசாலி, தூய மல்லி, காட்டு யானம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட அரிசி மற்றும் நெல் வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் கூற்றுப்படி இங்கே கும்பகோணம் பகுதியில் இயற்கை வேளாண்மையை விரிவுபடுத்தவும் அதனுடைய நோக்கத்தை அனைவருக்கும் தெரியப்படுத்தவும் இயற்கை வேளாண்மையில் விளைந்த பொருட்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கவும் இந்த திருவிழா சோழமண்டல இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு மற்றும் மாஸ் கல்லூரியுடன் இணைந்து தொண்டை மண்டல இயற்கை உழவர்கள் கூட்டணி வழிகாட்டுவதுடன் இந்த விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய முதல் நோக்கம் இயற்கை வேளாண்மையை ஊக்கப்படுத்தவும் இயற்கை விளைபொருட்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கவுமே. இங்கே காட்சிப்படுத்தி இயற்கை பாரம்பரிய நெல் வகைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், பாரம்பரிய விளையாட்டுகள், மல்லர் கம்பம் போன்ற விளையாட்டுகள், குழந்தைகளுக்கான பாரம்பரிய விளையாட்டுகள், மறைந்து போன அனைத்தையும் பாரம்பரியம் மிக்க அனைத்து செயல்களும் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. வரும் பொதுமக்களும் மாணவர்களும் இதை கண்டு கழிக்கிறார்கள். மேலும் நமது கும்பகோணத்தை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் கட்டுரை போட்டிகளும் பேச்சு போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் வெற்றியாளர்களுக்கு நாளை மதியம் இங்கே அனைவருக்கும் விருது கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்த இருக்கிறோம்.